विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भोरवसे साधु कर्म भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। तपः परं कृतयुगे त्रेतायां ज्ञानमुच्यते द्वापरे यज्ञमेवाहुः दानमेकं कलौ युगे। கலியுகத்திலே தானமேகம், தானத்தினால் மட்டுமே கலியுகத்தில் நாம் எல்லாவற்றையும் அடைய முடியும். கிருத்தயுகத்திலே இது என்றால் தபஸின் மூலமாக எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஞானமுச்சதே திரேதாயாம், திரேதாயுகத்தில் நாம் யோகங்கள் செய்வதன் மூலமாகவும் ஞானத்தை அடைவதற்குண்டான மார்க்கத்தை தேடுவதன் மூலமாகவும் எல்லாவற்றையும் அடைய முடியும். துவாபர யுகத்திலே யஜ்யங்கள் யாகங்கள் செய்வதனால் எல்லா பலன்களை அடைய முடியும். ஆனால் கலியுகத்திலே தானத்தை மட்டும் செய்தால்தான் இந்த கலியுகத்திலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கும் என்பதாக பராசரர் தன்னுடைய ஸ்மிருதியிலே கூறுகின்றார். அந்த தானங்களிலே விசேஷமாக ஒரே ஒரு தானத்தை செய்தால், ஒரே ஒரு தேவதையை வழிபட்டால் எல்லா விதமான தேவதைகளை வழிபட்டதாகவும் எல்லா விதமான தானங்களையும் செய்ததாகவும் இருக்கக்கூடிய தேவதையாக தானமாக எது சொல்லப்படுகின்றது என்று கேட்டால் அதுதான் கோதானம். கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச தஸ்மாத் அஸ்யாஹ பிரதானேன அதசாந்திம் பிரயச்சமே. இந்த பசுவினுடைய சரீரத்திலே அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச, 14 லோகங்கள், பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்யம் என்று சொல்லக்கூடியதான மேல் 7 லோகங்களும், அதல வித்தல சுதல ரசாதல தராதல மகாதல பாதால என்று சொல்லக்கூடியதான கீழ் 7 உலகங்களும் அங்கே திஷ்டந்தி. இந்த மேல் 7 உலகம் கீழ் 7 உலகம் சேர்ந்ததாக இருக்கக்கூடியத ஷரீரத்தை உடையதாக இருக்கக்கூடிய இந்த பசுவை நாம் தானம் பண்ணுவதனால் புவனானி சதுர்தசா தஸ்மாதஸ்யா பிரதானேனா, இந்த ஒரு பசுமாட்டை நான் கோதானத்தை செய்வதனால் எனக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரவேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்வதாக இந்த கோதானத்திற்கு சொல்லக்கூடியதான ஸ்லோகமானது இது. ஏன் கோவுக்கு பசுமாட்டுக்கு இவ்வளவு பெருமை என்று கேட்டால், கௌ தேனு பவ்யா மாதா ருத்ரானாம் துகிதா வசூனாம் ஸ்வசாதித்யானாம் அமிர்தஸ்ய நாபிஹி பிரணுவோஷம் சிகிதுஷே ஜனாய மாகாமனாகாமதிதிம் வதிஷ்டா பிபதூதகம் த்ரிணாண்யத்து ஓமுத்ஸ்ருஜதா. மிகவும் அழகாக சொல்லக்கூடியதான கோவினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான மந்திரமானது இது. இவற்றை விவாக மந்திரங்களிலே நாம் பார்க்கலாம். எஜமானனானவன் கன்னிகையை கொடுக்கக்கூடிய கன்யா தாத்தா என்று சொல்லக்கூடியதான பெண்ணின் தகப்பனார் மாப்பிள்ளைக்கு வரனாக
அவருக்காக ஒரு பசுமாட்டை கொடுப்பார். இப்பொழுது மாறிவிட்டது காலம். ரெண்டு சொல்லுவார்கள், இந்த சமயம் வரும்பொழுது சொல்ல வேண்டி இருப்பதனால சொல்லுகிறேன். வரதட்சிணை வரதட்சிணை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் இப்பொழுது மாற்றி எதையுமே கலியுகத்திலே குழவி சுத்தும், அம்மி ஒரே இடத்துல நிற்கும், இதுதான் இயற்கை. ஆனா இப்ப கலியுகத்துல பாத்தீங்கன்னா கிரைண்டர்ல குழவி ஒரே இடத்துல நிற்கும், கிரைண்டர் சுத்திட்டு இருக்கும். ஏன்னா எல்லாமே கலியுகத்துல விபரீதம். அதுக்கு சொல்ல வரேன். அந்த மாதிரி வரஸ்ய தட்சிணா வராய தட்சிணான்னு ரெண்டு உண்டு. வரஸ்ய அப்படின்னும் பொழுது சட்டின்னு சொல்லக்கூடியதான 6th கேஸ்ல வரும். வராய தட்சிணா அப்படின்னா வரனுக்காக கொடுக்க வேண்டிய தட்சிணை என்று அர்த்தம். வரன் என்றால் மணப்பெண்ணுக்கு, மணப்பையனுக்கு பெயர், மாப்பிள்ளைக்கு. வேதங்கள் என்ன சொல்லுகிறது, ஸ்மிருதிகள் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மாப்பிள்ளையானவன் 2 ஜோடி காளை மாடுகளை பெண்ணின் தகப்பனாருக்கு கொடுத்து பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. வரன் என்று சொல்லக்கூடியதான மாப்பிள்ளையானவன் கொடுத்து கல்யாணம் செய்து கொள்ள வேண்டிய தட்சிணை என்பதனால் அதற்கு வரசிய தட்சிணா, வரனுடைய தட்சிணை. ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், வரனுக்கு தட்சிணை, யார் மாப்பிள்ளையோ அவருக்கு பணம் கொடுத்து நாம கல்யாணம் பண்றதுன்றது. வேதத்துல வரதட்சணை வாங்குறது ஒத்துக்கிறது இல்லை. அந்த கல்யாணத்திலே இந்த பெண்ணுக்கு பார்த்திருக்கக்கூடியதான மாப்பிள்ளைக்கு ஒரு பசுவை கொடுப்பார்கள். ஏனென்றால் பசுதான் கோ சமிருத்தி இருக்க வேண்டும். செல்வம் என்று சொன்னால் பசு, பணம் செல்வம் அல்ல. ஆகையால் தான் ஆண்டாளும் சொல்லுவார், சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். சீர் மல்கும் ஆய்ப்பாடி என்று கேட்டால், அங்க ஆய்ப்பாடி என்று சொல்லக்கூடியதான கோகுலத்திலே பசுக்கள் நிறைந்து இருக்கக்கூடியதாக இருந்த செல்வமாக இருக்கக்கூடியது. ஆக கோசமிருத்தி என்று சொல்லக்கூடியதான பசுவினுடைய சமிருத்தி, பசுவினுடைய வளமை, இவைதான் செல்வம் எனப்படுகின்றது வேதத்திலே, சாஸ்திரத்திலே. ஆகையால் தான் ஒவ்வொரு யஜ்யங்களுக்கும் யாகங்களுக்கும் கூட தட்சிணை என்று கொடுக்கும் பொழுது அப்பொழுதெல்லாம் பணங்கள் கொடுப்பதில்லை, ஸ்வர்ணமோ மற்ற வீர வைடூரியங்களோ கொடுப்பதில்லை. தட்சிணை என்றால் பசுமாட்டைத்தான் தட்சிணையாக கொடுப்பார்கள். ஆக அந்த பசுமாடு என்று சொல்லக்கூடியதான கோ எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது என்று கேட்டால், கௌஹு தேனு பவ்யா மாதா ருத்ரானாம் துகிதா வசூனாம். ருத்ரன் என்று சொல்லக்கூடியதான தேவதைகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகிறாள் இந்த கோமாதா. துகிதா வசூனாம், பெண்ணாக இருக்கிறாள் வசுக்கள் என்று சொல்லக்கூடியதான தேவதைகளுக்கு. ஸ்வசாதித்யானாம், மாட்டு பெண்ணாக இருக்கிறாள் ஆதித்யர்கள் என்று சொல்லக்கூடியதான தேவதைகளுக்கு. இந்த கோமாதா என்று சொல்லக்கூடியவள் எப்பேற்பட்டவள் என்று சென்று கேட்டால், மாகாமநாகாமதிதிம் வதிஷ்டா, எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் எதற்காகவும் கோவதை என்று சொல்லக்கூடியதான பசுவதையை செய்யக்கூடாது. மாகாமநாகாமதிதிம் வதிஷ்டா பிபதூதகம் திருணான்யத்து, இதற்கு உண்டானதான இந்த புல் முதலியவைகளை போற்று போஷிக்க வேண்டும். ஏன் இவ்வளவு முக்கியமாக சொல்லுகின்றது என்று கேட்டால், நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டால் யஜ்யங்கள் யாகங்கள் செய்ய வேண்டும். அந்த யாகத்துக்கு உண்டானதான சாதனங்கள், சில தேவதைகளுக்கு தயிர், சில தேவதைகளுக்கு பால், இவைகள் எல்லாம் நாம் ஹவ்யமாக ஆகுதியாக கொடுத்து நாம் வேண்டியதை பெறுகின்றோம். இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இடம் இந்த தேனு என்று சொல்லக்கூடியதான கோமாதாவே. ஆகையால் இந்த கோகு என்று சொல்லக்கூடியதான கோமாதாவிடம் எல்லா விதமான தேவதைகளும் குடியிருக்கிறார்கள். ஆக இந்த பசுமாட்டை நாம் தானம் செய்தால் எல்லா தேவதைகளும் பிரீத்தியை அடைகின்றனர்.
எப்படி ஒரே ஒரு பசுமாட்டை கொடுத்தால் பிரீத்தி அடைய முடியும் என்று கேட்டால் இதுக்கு பெரியோர்கள் சொல்லுவார்கள். சாதாரணமாக ஒரு கோதானம் செய்தால் ஒரு குடும்பமே கரையேறும். குடும்பம் என்று சொன்னால் வம்சம், பரம்பரை. இதற்கு அழகாக பெரியோர் ஒரு சிறிய ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவனுக்கு ஒரே ஒரு நிலம் அவனுடைய வீட்டு தோட்டத்திலே சிறியதாக இருந்தது. அவற்றிலே இருந்து கிடைப்பதை கொண்டு சந்தோஷமாகவும் நேர்மையாகவும் அவனால் முடிந்தவர்களுக்கு தானங்களை செய்தும் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு கோதானம் செய்ய வேண்டும் என்பதான ஒரு ஆசை உண்டு. எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவனிடம் உழுவதற்கு கூட மாடு கிடையாது. ஆகையால் என்ன பண்ணான், ஒரு தடவை ஒரு களிமண்ணிலே ஒரு பசுவையும் ஒரு கன்றையும் செய்து பகவானிடம் கொண்டு சமர்ப்பித்து, என்னால் இவற்றை தான் செய்ய முடிந்தது, என்னால் முடிந்ததான கோதானம் என்பதாக சொல்லி பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து பகவானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். இவன் இந்த களிமண்ணால் செய்ததாக இருந்தாலும் மனமுவந்து செய்த தானத்தினால் ஒரு நாள் அவனுடைய வீட்டின் பின்புறம் தேவலோக பசுவாக இருக்கக்கூடியதான காமதேனுவானது ஒரு நாள் கீழே இறங்கி வந்து அவன் தோட்டத்தில் இருக்கக்கூடியதான செடிகளை மேய்ந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த உடனே என்ன செய்தான் அந்த விவசாயி, அதை அடிக்க போகும்போது மேலே கிளம்பினவுடன் அந்த கோவிலுடைய வாளை பிடித்துக் கொண்டு விட்டான். இவனை பார்த்தவுடன் அவனுடன் சேர்ந்து கிளம்பினதானது பசு இவனுடைய காலை இவனுடைய மனைவி பிடித்துக் கொண்டு விட்டாள். மனைவியுடைய காலை அவன் பிள்ளை பிடித்துக் கொண்டு விட்டான். பிள்ளையுடைய காலை அவன் பெண் பிடித்துக் கொண்டு விட்டாள். இந்த பசுவானது என்ன ஆயிற்று என்று கேட்டால் பறந்து கொண்டு போய் அவனை கொண்டு போய் சொர்க்கலோகத்திலே இறக்கி விட்டு விட்டது. ஆக ஒரு களிமண்ணால் செய்ததாக இருந்தாலும் உள்ளன்புடன் செய்ததான தானம், அதுவும் கோதானமானது ஒருவனை சொர்க்கம் வரையில் அழைத்துக் கொண்டு செல்லக்கூடியதான தன்மை உடையது, பெருமை வாய்ந்தது. அப்பேற்பட்டதான கோதானமானது மிகவும் முக்கியமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு காரியங்களிலும் முதன்மையாக இருக்கக்கூடியது கோதானமே. ஏனென்றால் அந்த கோக்களிலே எல்லா விதமான தேவதைகளும் இருப்பதினாலே பசுவானது கோமாதா என்பதாக அழைக்கப்படுகிறார். அந்த கோவின், இந்த பசுவானது, அந்த கோமாதாவின் பெருமையானது மேலும் என்ன என்பதை நாம் மேலும் பார்ப்போம். சகனாவது சகனௌ